எருமுட்ட தலையா எருமை மேய்க்கிற எருமுட்ட தலையா இங்க உட்டாளுக்கும் தங்காச்சிக்கும் இந்த ஜோட்டு முனையா தலைய போட்டுக்கிட்டு வந்து பெரிய புழுத்து புழுத்துறோம். கண்டார ஒளி மாவனே டேய் உன்னெல்லாம் பெத்தாங்களா பேண்டாங்களாடா? நீங்க அவன் தான் பாட்டு பாடுறான். உள்ளார இருக்கிற பிளேட்டு போறதுக்கு முன்னாடியே இன்னும் மறுபடியும் அடிக்கிறிய. இந்த கைக்கு வேட்டு வச்சிருவோம்டா. அந்த கைக்கு அட்ரா அட்ரா வேணாண்டா. அடிச்சு அடிச்சு கையை ஒடிச்சுக்காதரா. நீங்க பேண்டு போடாத கணக்கூலி சூத்த அடிச்சுக்கிட்டு தான் கத்துவோம். சத்தியமா டேய் நீலாம் இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. அப்புறம் எங்க இருக்கிற நீ எங்க தெரியுமா இருக்கு? நான் அதை வேற சொல்லணுமா? மழை மலர்ந்து போய் இந்த காட்டை கொட்ட சுடுகாட்டுல படுத்துக்கிறான். எல்லாம் நில கேளுங்க ஆயா. இவன் எல்லாம் பெத்து எடுக்கிறதுக்குள்ளாரி இவங்க அம்மா குறைஞ்சபட்சம் ஒரு 5 தட்டு பிடி பியாசம் வேண்டு இருப்பான். யாரா சொல்ற யாரா சொல்ற? உங்க அம்மாவை சொல்லுங்க. மகாராஜோ இது உங்க சொந்த முடியா? இது ஏன் சொந்த முடியா? உங்க சொந்த முடியா? ஏன் சொந்த முடியா? கொண்ட முடியான்னு கேட்டுங்க. கொண்ட முடியாது உண்டு பையா. கருமாதிரம் முடிச்சு பல்லு விளக்கு எவ்வளவு நாடு ஆகுது? அப்படின்னு பல்லு விளக்கணுமே என்னன்னு தெரியாதா? ஏ வாய தோடா கண்டார ஓடி போன அப்படின்னு வாயான்னு தர அப்படின்னு எனக்கு நான் சொல்றது கேட்கறா அப்படின்னு அப்படின்னு ஏடா டேய் வாங்க எங்க மகாராஜா இந்த காட்ட கொட்டையில எல்லாருமே மாபெரும் விவசாயிகளா தான் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் காடாச்சு இருக்கு. அந்த காட்டுல குருவி கோட்டாலாம் வந்து பயிர் பண்ணதெல்லாம் நாசம் கட்டும். அதுக்கு ஒரு சோளக்காடு கம்பு காடு கரும்பு காடு எல்லாம் அதுக்கு அந்த காட்டுல உங்களை அப்படியே கூட்டிட்டு போய் நில்லுங்க நில்லுங்க உங்களை பத்தி தான் பெருமையா சொல்றேன். அங்க காலை இப்படி விரிச்சு வச்சு என் காலை இப்படி விரிச்சு வச்சு உன் காலை தாங்க நல்லா ஒரு 10 அடியில ஒரு குச்சை எடுத்துட்டு வந்து என்னாச்சுக்குட்டா சொல்றேன்டா உங்க சூத்துல அப்படியே சொருவி கொண்டு போய் நடு காட்டுல நட்டு வச்சுட்டான். ஒரு ஈயரும்பாச்சும் ஆடுமா ஒரு கோட்டை நாடுமா யாரா திருஷ்டி பொம்மை போதுமுடா. சத்தியமா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன நிஜமாலுமே இந்த ஜோட்டு உருவத்தை மட்டும்
எனக்கு புள்ளையா பிறந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? என்னடா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நீ பிறந்த காரணத்தை முன்பே அறிந்திருந்தால் ஊசி போட்டு கலைத்திருப்பேன் செல்வ மகனே. யாரிடத்தில் நிற்கிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம்? அத ஊமாம நில்லுங்க. எதடா நான் ஊமனை? இல்லைங்க, அதம்பாம நில்லுங்க. நான் எதை நான் ஊமனை நீ பார்த்த? நான் எதை ஊமனை அறுவடை கூதி வேலை வலிக்குதா? ஐயா நான் இங்க அமைச்சர் பிரதகாமியம். காமிகம் காமிகம். என்ன காமிக்கும்? பிரதத்தை காமிக்கும். என்னத்த காமி? என்னத்த காமிக்கும்? மந்திரி யாரு? மந்திரி. ஏண்டாடே, நானா ஒரு மந்திரியா இருந்திருந்தேன்னா என்ன மயிருக்குடா இப்படி வர போற கேன குதிக்கிட்டு அடி வாங்கி சாவறேன். அப்ப நான் கேன குதியா? இல்லைங்க, உங்களை சொல்லலைங்க. ஏண்டா அப்ப நான் கேன குதியா? ஒன்ன குதிதான். நானும் மந்திரியா இருந்திருந்தேன்னா நிறைய ஏசி ரூம்ல அப்படியே காலு மேல காலு போட்டு படுத்து தூங்குவேன். எப்படி தூங்குவேன்? காலு மேல காலை போட்டு. எப்படி தூங்குவேன்? காலு மேல காலை போட்டா அறுவட்ட கூதிமாவன. அப்படின்னா அப்பா யாடாடே, அது உனக்கு தெரிஞ்சாவிடுமா? நான் சொல்ற மாதிரி கேளு. பாரு, உள்ள இருந்தது வந்துருச்சு ரிசல்ட். கட்டி போடு. அப்படின்னா ஏய் நான் இப்படி போடுறா. எதுக்கு ஊம்பர்த்தி அப்படின்னு காட்டு. ஏண்டா வேஷம் கேட்டுக்கிட்டு அதுக்கு தான் வெளியே வந்தமா? பின்ன ஏண்டா ஏ அப்பா. மந்திரி ஐயா, கைக்கு அங்கே வந்தா கைக்கு மேல வா ஆண்டவா, ஆத்தா மாரியாத்தா, அப்பா நீங்களாம் மன்மதா. அப்பாங்கறியா அம்மாங்கறியா? மன்மதா ரதி எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? இல்ல ஊரை விட்டு ஓடிப்பிட்டாங்க. விடிய 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 இப்படி அடிக்கிறானு இந்த வக்கால ஓலி. விடிய 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 உன் பேர் நல்லா விளங்கணும். சரி சரி சரி. கண்டார ஓலி பையன் காலையில இவன் தேர் திரும்பணும். ஏண்டா மலை போல் நிற்கும் என்றாகம். மலை போல தாங்க நிக்கிறீங்க. என் அஜா புதிய திரேகம். ஐயோ ஆட்டாடா டேய், இருங்க இருங்க. மாட்டுக்கு மலை மேல கண்ணு, இந்த மனுஷனுக்கு உன் முளை மேலேயே கண்ணா இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, சத்தியமா சொல்றேங்க. இந்த வண்டி என்ன பாவம் பண்ணுச்சே, எங்க வெங்கடேஷ் இந்த வண்டியை வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த வண்டியில ஏறி உக்காந்த உடனே ஆட்டோவே இந்த இப்படி ஒன் சைடு இழுத்துட்டு போகும். ஆனா சத்தியமா சொல்றேன், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நடு பைபாஸ்ல கரப்பாம்பூச்சி கவுந்து கிடக்குற மாதிரி கவுந்து கிடப்போம். சிரிக்காதடா, சிரிக்காதடா. அருகிட்ட கூடு. வக்கால ஓலி எதுக்கு நான் லொடுக்கு லொடுக்கு நடிக்கிறேன்? ஏன்டா என் புலல பேசுற? உன் புலல ஏன்டா இருந்தா தானடா பேசுறதுக்கு. அங்கேயே தொட சந்தில நெசிங் போய் கிடக்குது. இங்க வாங்க. ஏன்டா இத்தனை ஆயிரம் அடி அடிக்கிறீங்க? இங்க பாருங்க. மனுஷன்தான் மிருகமாங்க. ஒரு கால் சந்துக்கு கூட நான் ஆக மாட்டேன். என்ன போய் அந்த அப்பாவி பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற. உள்ள போகலாம்டா. ஏன்டா இப்படி எல்லாம் போட்டு அடிக்கிறீங்களே? நீ பேங்க் வெக்கமா இருக்கு கூட. வெக்கப்படாதடா, இப்பெல்லாம் அடிக்கிறீங்களே. நான் என்னடா பாவம் பண்ணேன்? வீண் வார்த்தை வரட்டும். மந்திரி யாரு? ஐயா, மாபெரும் புண்ணியச்சுவை நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் பெருமை சிறந்த அழகர் பொன்னகரம். அது நன்னாட்டிற்கு பொன்னாடாக வழங்கி வரக்கூடிய நன்னகரத்தின் பெயர் என்ன? அதுதாங்க காட்டக்கோட்டை. காட்டக்கோட்டை. அவர் என்னடா வேலை செய்ய சொல்ற? காட்டுக்கோட்டைன்னு சொல்லீங்க, இந்த ஊரு பெயர் காட்டக்கோட்டை. காட்டக்கோட்டை. ஆமாங்க. பாலகுல சரிந்த வங்கமும் நீரோடு வல்லாத செல்வங்கள் துள்ளுமலை ஆடுகின்ற புண்ணிய நகரம். ஆமாங்க. இங்க நம்ம ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்த நமது தாய்மார்களும் நாடகக்கலா ரசிகர் மக்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவற்றார் தெய்வீக சபையிலே கடலை காட்சியளிக்கிறார். ஆமாங்க. என்னடா காரணம்? ஐயா,
மன்மதன் ரதியோடைய பண்டிகை முன்னிட்டு இன்று ஒரு 20 தெருக்கூத்து நாடகம் வச்சிருக்கிறாங்க. காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதன். ஆமாங்க. மன்மதன் ரதி திருவிழாவினை பெருவிழாவாக கொண்டாடி நமதருமை மாற்றுமை தாங்கிய பெரியோர்கள், பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்கள், பெரியோர்கள் யாவற்றார்களும் சேர்ந்து இன்னும் தூண்டாமணி விளக்கு தொழில் விட்டு எரிந்தாலும் ஒரு தூண்டுதல் தேவை. ஆமாங்க. அதை போல நம்முடைய பெருமானும் இன்னும் மாதன்னார் யாவற்றார் பேரும் ஊர் பொதுமக்கள் யாவற்றார் இடத்துல வசூல் செய்து ஆமாங்க எத்தனையோ பேர் கூட துணை நின்றுருக்கோம். ஆமாங்க. அனைவற்றார்களுடைய குடும்பமும் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு இன்புற்று சுகமாக வாழ எல்லாம் அல்ல மன்மதன் ரதியை வேண்டிக் கொள்கிறோம். அப்படி இருக்க பெரியவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இன்று என்னடா நாடகம்? நாம நடிக்கிற நாடகம். அது என்னடா நாடகம்? அதுதாங்க ஆயா கூதி ஆளுக்கு பாதி. ஆயா கூதி ஆளுக்கு பாதி. ஆயா இல்லைங்க, இந்த மன்மதன் ரதி சத்தமா பேசுற காதியாக மாட்டேங்குது. இது கேக்குதா? பரவாயில்ல, நல்லா கேக்குது. அப்படிங்களா? மன்மதன் ரதிக்காக இன்று ஓர் இரவு என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? என்ன ஏங்க, காமன் பண்டிகை முன்னிட்டு தாங்க இருட்டடியில் முரட்டு குத்து. நீ குமிச்சுக்கு வேணா குத்துவேன். இருக்கிறவன் பேசினா கூட நான் ஒத்துக்குவோண்டா, இல்லாதவன் ஏன்டா இதையே பேசுற? மகாபாரத்தில் ஒரு பாசிகள் குத்துறா ஒரு பாகமாகிய ஐயோ அர்ஜுனன் தேவர் பட்டம். அர்ஜுனன் தேவர் பட்டம் ஊர்வசி பேடி சாபம். ஆமாங்க. இந்த நாடகத்தில் நான் யாரு? என் பேரு என்ன? உன் பேரு என்னடா? என்ன டாவா? இல்லைங்க, உங்க பேரு என்ன? டாவா இல்லைங்க, உங்க பேரு என்னங்க? என் பெயர் நாமம் என்ன? நான் என் பேர் விட்டவன். நான் என் குலத்தான். எந்த குலத்தில் பேண்டிங்க சொல்லுங்க. நான் நிறைய குலத்துல பேண்டிருக்கிறேன். கழுவுவீங்களா கழுவ மாட்டீங்களா? பழக்கல்ல. என்ன பண்ணுவீங்க? நக்கிக்குவேன். நீ நக்கிறியா? ஓ, நீயே நக்கிக்குவியா? இப்படித்தாங்க இந்த பொட்டிக்காரன் சாயந்தரம் வரும்போது என்ன தெரியுமா பண்ணா, திடீர்னு வயிற்று கலந்து போனோம். ஒரு ஓட ஓரமா போய் தர்றன்னு சவுண்டு தான் கேட்டுச்சு. கழிஞ்சுட்டு ஏங்க அவுட்டுக்குள்ள ஒரு கல் எடுத்து தொடைக்க கூடாது, கல்லெல்லாம் விட்டுட்டு தலை இருக்குது, தலையை எடுத்து சுத்தமா தொடச்சிக்கலான்ட்டு அந்த கண்டாவட்டு பையன் பூனகாட்சி தலையை எடுத்து தொடங்கிட்டு வந்தான். சூத்து புறம் பப்பாளி பழம் மாவட்டம் ஈங்கி போய் கிடக்கு. நான் யார் தெரியுமா? யாருங்க? அது மட்டும் இல்லாம மணி ஐயா, மணி மேஸ்திரி அண்ணார் அவருடைய அவரும் நமக்காக பொன்னாடை போற்றி நமக்காக பள்ளி வந்திருக்கிறார். அவருடைய குடும்பம் இன்புற்று வாழ எல்லாம் அல்ல மந்தையில் பிறந்த மகமாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். வந்தது ரொம்ப அதிகூதியா இருக்குது. இல்லைங்க,
வந்து ஆடி ஆடி கலப்பு உண்டாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு சோடா கூதி மகாராஜா. ஆறா சோடா கூதி இல்லைங்க, சோடா குடிங்க, சோடா குடிங்க. அழகா இறங்கு. வேலை கூலி செய்யணும், இன்னொரு நாளைக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்க மாட்டாரு. ஏய் ஐயா, வாடா 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 வாடா. ஏண்டா வடை வடைங்கிறியே? ஓட்ட வடை வேணுமா, ஓட்ட இல்லாத வடை வேணுமா? எனக்கு உளுத்த வடை வேணும். உளுத்த வடையா? சரி, புளுத்த வடை காலையிലേക്ക് வாங்கிக்க. மண்டை உளப்பேறிய மத கொண்ட பூண்டை. ஏய் ஐயா, அகண்ட பார்வை, அகண்ட மார்பு, நீண்ட கர்வம், கரம், முரட்டு பார்வை, பார்வை, மூர்க்க தனமும் தனமும், கோரை வடிவத்தோடு இறக்கவல்ல அரக்கர் குலத்திலே உதித்த 3,60,000 பேரு. 3,60,000 பேரு. எத்தனை பேரு? 3,60,000 பேரு. 3,60,000 ராட்சத படைக்கு தலைவனாகிய என் பெயர் தோயமாபுரி ஆளக்கூடிய காலகேய சூரே.